ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்மளுடைய சேனலில் பென்சில் டிராயிங்கோடைய பேசிக்கான சிம்பிளான டிராயிங்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். பென்சில் டிராயிங் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம டிராயிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காஃபி கப்பு தான் நான் வரைய போகிறேன். ஸோ வெறும் அப்சரா பென்சில் மட்டும் தான் அந்த டிராயிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா பேசிக்காக கற்றுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சரா பென்சில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கப்பு வரைகிறதுக்கு நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து ஆஃப் சர்க்கிளும் கிடையாது, ஃபுல் சர்க்கிளும் கிடையாது. இது தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளை வந்து நான் கிறுக்கி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம பிகினராக இருக்கிறப்போ கரெக்டாக அந்த லைன்ஸை வந்து போட முடியாது. ஜஸ்ட்டு நம்ம இப்போது கப்போடைய பாடி வரைய போகிறோம். இதோடைய கீழ் பார்ட்டுக்கு நான் வந்து ஏபிசிடியில் வரக்கூடிய யூ ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூ ஷேப் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கப்போடைய பாடி வரைஞ்சிக்கலாம். இந்த அப்சராவுடைய ரைட்டிங் பென்சில் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பட் நம்ம வந்து டிராயிங் கற்றுக்கிற பட்சத்தில் ரொம்ப லைட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம போடுறப்போ அந்த லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடாது. ஸோ அதனால் கிறுக்கி வந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம ஹேண்டு வந்து வரையலாம். கப்போடைய ஹேண்டுக்கு நான் வந்து சி ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏபிசிடியில் வரக்கூடிய சியை வந்து நான் வந்து மிரர் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு கப்போடைய ஹேண்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சி போட்டுட்டு அதை தொடர்ந்து அதோட பெருசாக கொஞ்சம் இன்னொரு சி போடுறேன். ஸோ இப்போ நமக்கு கப்போடைய ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. வெறும் கப்பாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கு பதில் நம்ம வந்து அது ஒரு பிளேட் மேலே வச்சா எப்படி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன கர்வ் லைன்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் கப்புக்கு கீழே. ஸோ இந்த கர்வ் லைன் வந்து கப்பு வந்து இது மேலேயே இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கர்வ் லைன் ஒன்று போட்டுட்ருக்கேன் லெஃப்ட்டில். ஸோ அதே மாதிரி சேம் ரைட்லேயும் அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் போடுறேன். 2 கர்வ் லைனும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ கிறுக்கி தான் நான் இதையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ இந்த 2 லைனையும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரைவோம். இதை வரையும் போது நான் கிறுக்கிக்கிட்டே தான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு பிளேட்டோடைய லுக் வந்து கிடச்சிடுச்சு. பிளேட் வந்து இப்படி இருக்காது இல்லையா, ஒரு தரை மேலே ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கும் நம்ம வந்து டபுள் சைடில் ஒரு சின்ன கர்வ் லைன் போட்டு அதையும் கீழே ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பிளேட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடச்சி போச்சு. இந்த ஸ்டெப்பில் நம்ம கிறுக்கி வச்சுருந்த அவுட்லைனை வந்து கரெக்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கிறுக்கி வச்சுருந்த அவுட்லைனில் நமக்கு தேவையான லைன் மட்டும் டார்க் பண்ணுங்கள். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு தேவையான லைனை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையில்லாத லைன்ஸை வந்து எரேசர் வச்சு நம்ம அழிக்கணும். ஸோ அதை எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான லைனை நம்ம டார்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம டார்க் பண்ணுற லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே லைனாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி டார்க் பண்ணணும். நிறைய லைன்ஸ் நம்ம முன்ன மாதிரி கிறுக்கி வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறப்போ அந்த தேவையில்லாத லைன்ஸ் மட்டும் அழிய போகிறது கிடையாது. நம்ம போட்டிருக்கக்கூடிய டார்க் லைன்ஸும் அழிய தான் செய்யும். கவலைப்படாதீங்க, நல்லது தான். அப்போ தான் நமக்கு தேவையான லைன் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அந்த லைனை வந்து கரெக்டாக டார்க் பண்ணுறப்போ திரும்ப டார்க் பண்ணாலும் ஒரே லைன் தான் யூஸ் பண்ணி டார்க் பண்ணணும். அப்படி நமக்கு டார்க் பண்ணுறப்ப பர்ஃபெக்டான அவுட்லைனுடைய அந்த லுக் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வரைஞ்சிட்டு இருக்க போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னேருந்து நம்மளுடைய அவுட்லைனோட லுக்கு இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தயவு செஞ்சு அந்த கர்வ் லைன்ஸ்லாம் போடுறப்போ கிறுக்கி கொஞ்சமாக கையை ஆட்டி வரைஞ்சி விட்டுட்டிங்கன்னா லைன்ஸ் வந்து ஒரு மாதிரி கேவலமாக தெரியும். இப்போ கப்பை நம்ம ஷேடிங் பண்ண வேண்டிய டைம். கப்புக்குள்ளார 2 லைன் போட்டிருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து நான் டுட்டோரியலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஷேடிங் பொறுத்த வரைக்கும் நான் நடுவில் உள்ளார ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ டார்க்கான ஷேடிங் வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார காஃபி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. நான் அந்த ஷேடிங் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்சரா பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். டோட்டல் டிராயிங்க்குமே அப்சரா பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ கப்போடைய பாடிக்கு நான் ஷேட் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஷேடோஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ லைட்டாக தான் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம எப்பவுமே வந்து லைட்டாக ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ஷேட் பண்ணுங்கள். நிறைய டைரெக்ஷனில் மாற்றி ஷேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஷேட் பண்ணுறப்போ பாருங்கள், நான் அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் ஷேட் பண்ணுறப்போ அப்படியே டார்க்லேருந்து லைட்டாக வந்து ஷேட் பண்ணியிருக்கு இல்லையா. நடுவில் கொஞ்சம் ஒயிட்டாக இந்த இடம் விட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஹைலைட். திரும்பவும் நான் பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கப்போடைய ரியலிஸ்டிக்காக நமக்கு தெரியணும், அந்த லுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து மீடியம் ஷேடுன்னு சொல்லலாம். வெறும் ஒரே ஒரு அப்சரா பென்சிலை வச்சு மட்டுமே நம்மளால் இந்த அளவுக்கு டிராயிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்ததாக டிராயிங் பென்சிலாம் யூஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சிலோட அருமை என்னங்கிறது தெரியும். இப்போ நான் டார்க் ஷேடுக்காக பென்சிலை யூஸ் பண்ணி டார்க்காக கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம எங்கெல்லாம் வந்து டார்க் ஷேட் பண்ணுறோமோ அந்த இடங்கள்லாம் அவுட்லைன் வந்து போடணும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு அந்த இடங்களில் டார்க்கான ஷேடோ இருக்கிறதுனால அந்த லைன் வந்து நமக்கு அதிகமாக தெரியும். இதுவே லைட்டாக இருக்கக்கூடிய ஷேடோஸ் இருக்கக்கூடிய இடத்துல லைன் வந்து லைட்டாக தான் இருக்கணும், டார்க் பண்ணாதீங்க. ஏன்னா ரியலிஸ்டிக் லுக் வந்து கிடைக்காது. இப்போ நான் கப்போடைய பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து தனியாக தெரியணும். இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணி லைட்டான ஷேட் மட்டும் கொடுத்துருக்கேன்.
நிறைய பிகினர்ஸ் வந்து கப்புக்கும் அந்த பிளேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு டார்க்காகவே பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறோம். நம்ம 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இது என்ன அது என்ன அப்படின்னு காமிக்கணும். பிளேட்டுக்கு ஒரே ஒரு ஷேடோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் ஸ்டம்ப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங் ஸ்டம்ப் வந்து ஷார்ப் பண்ணி அந்த எட்ஜில் வந்து நான் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பிளெண்டிங் ஸ்டம்ப்பு. நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகினர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்ப்பு தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக பிளெண்டிங் ஸ்டம்ப்பே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேடோஸை வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ நடுவில் அந்த ஒயிட் லைன் வந்து ஒயிட் ஏரியா வந்து நான் விட்டுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் லுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கப்போடைய பாடிக்கு நான் ஷேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்ப்பை ஃப்ளாட் ஆக்கிட்டேன். இது ஒரு மீடியம் சைஸ் பிளெண்டிங் ஸ்டம்ப் தான். ஏன் ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா நமக்கு அதிகப்படியான ஏரியாஸ் வந்து கவர் பண்ணும் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறப்போ. இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த லைட்டிங் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஷேடோஸை கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணிடாதீங்க. கப்போட ரியலிஸ்டிக் லுக் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். இங்கே சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ பிளெண்டிங் ஸ்டம்ப்பை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ரைட்டிங் ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய இடங்களில் நம்ம வந்து ஃப்ளாட்டாக அதை பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் ஏரியா கண்டிப்பாக அதே மாதிரி விட்டுருங்க, ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிராயிங்கை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியலனாலும் டிராயிங்கோடைய பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே புரியும். நெக்ஸ்ட்டு நான் பிளேட்டுக்கு வந்து ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷேடு வந்து ஒரே ஒரு லேயர் தானே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணி, ரொம்பவே லைட்டான டோன். ஸோ அதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது பிளெண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பிளேட்டோடைய அந்த பார்ட்டியை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஷேடோ வந்து தேவைப்படும். ஏன்னா அந்த பிளேட்டு ஒரு தரையில் இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து ஷேடோஸ் அதிகமாக கொடுக்குறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் ஷேடோ வந்து விழுது அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் ஷேடோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப்பை வந்து வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய அவுட்லைன் கொஞ்சமாக எரேஸ் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ஃபேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ரீட்ரா பண்ணுங்கள், டார்க் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ரியலிஸ்டிக் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அது போக நமக்கு வந்து இந்த ஹைலைட்லாம் தேவைப்படும். ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் நம்ம ஷேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அந்த எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக ஏதாவது எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அதை திரும்ப வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க லைட்டாக. இப்போ நம்மளுடைய டிராயிங் வந்து ஃபினிஷ். வெறும் அப்சரா பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிராயிங் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.